இங்க ரோமரோட ஆட்சியில அவங்களோட அடிமைகளை ஒரு பெரிய கிரவுண்டுக்குள்ள திறந்து விடுறாங்க. எதுக்காகன்னா அங்க பசியோட காத்துக்கிட்டு இருக்கிற பபூன்களுக்கு அவங்களை இரையாக்குறதுக்காகத்தான். இந்த கொடூரமான காட்சியை பார்க்கறதுக்கு அந்த நாட்டு மக்கள் படையெடுத்து ஆடியன்ஸா வந்திருக்காங்க. உடனே அங்க அடைச்சி வச்சிருந்த பபூன்களை திறந்து விட்டதும் வேகமா அதுங்க எல்லாம் ஆக்ரோஷமா கிரவுண்டுக்குள்ள பாஞ்சு வருது. அங்க இருந்த காவலர்கள் சில பேர் ஒரு ரூம்ல மறைஞ்சு இருந்து அதுங்க மேல அம்புகளை விட்டு பபூன்களை இன்னும் வெறியேற்றி விடுறாங்க. அங்க பயங்கரமான சண்டை ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒரு அடிமையை அந்த மிருகங்கள் கடிச்சு கொன்றோம். அதையெல்லாம் பார்த்த அந்த அடிமைகளோட தலைவன் அமைதியா எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு மண்டிடுறான். உடனே அங்க இருந்த பபூன்கள் அவரையும் கடிச்சு சாகடிச்சிரும். அதை பார்த்து அங்க இருந்த ஆடியன்ஸ் எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணி கை தட்டுறாங்க. உடனே அடிமைகள்ல ஒருத்தன் அங்க ஓடி வந்து அவரை கடிச்சிட்டு இருந்த பபூனை அடிச்சு விரட்டுறான். ஆனா அதுக்குள்ள அவர் இறந்து போயிடுறாரு. உடனே அந்த பபூன் ஆக்ரோஷமா அவன் மேல பாஞ்சு வருது. ஆனா கையில இருந்த சங்கிலியால அதோட வாய்க்குள்ள விட்டு அந்த பபூனை பல்ல பிடுங்கி அதை தூக்கி பின்னாடி எரிஞ்சிடுறான். பல்லு உடைஞ்ச வழியில அது பயங்கரமா கத்துது. திரும்பவும் அவன் மேல கடிக்கிறதுக்கு பாயுது. ரெண்டு பேரும் கீழே உருண்டு பயங்கரமா ஃபைட் பண்றாங்க. அவனும் அதை விடுறதா இல்ல. பபூன் அவனோட கழுத்தை கடிக்க பாயுது. சடனா அந்த பபூனோட கால் அவனோட கையில மாட்டினதும் அதை பிடிச்சு பயங்கரமா கடிச்சு எரிஞ்சிடுறான். உடனே அது வலியால பயங்கரமா அலறுது. இப்போ அந்த பபூனுக்கு பயம் அதிகமாகுது. இந்த மாதிரி ஆக்ரோஷமான மனுஷனை அதோட லைஃப்லயே பார்த்திருக்காது. அவன் திரும்பவும் ஓடி போய் அதை பிடிச்சு கீழே தள்ளுறான். சடனா அவன் கையில இருந்த சங்கிலியால அதோட கழுத்தை டைட்டா லாக் பண்றான். இவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து அதோட கழுத்தை நெரிச்சதுல அது இறந்தே போகுது. கையில எந்த ஆயுதமும் இல்லாம ஒரு பபூனையே கொலை பண்ணிடுறான். இதை பார்த்து அரசர் பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. இந்த சண்டையில அவன் ஜெயிச்சதால அரசர் அவனை அடிமையிலிருந்து ரிலீஸ் பண்றதா இல்ல, அதுக்கு பதிலா அவரோட போர்படை தளபதியா அவனை மாற்றலாம்னு முடிவு பண்றாரு. அடுத்ததா இன்னும் பயங்கரமான மிருகங்களை அடிமைகள் கூட்டத்துல இறக்கி விட போறாங்க. இதோட அடுத்த பார்ட் வேணும்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.